நாகினி, மனிதர்கள் பொல்லாதவர்கள் என்று நம் முன்னோர்கள் சொன்னதை கேட்காமல் வந்ததற்காக எனக்கு இந்த தண்டனை கிடைத்து விட்டது. எனக்கு இந்த தண்டனை கிடைத்து நாகினி, நாகினி, எனக்கு இந்த தண்டனை கிடைத்து என்ன தவறு செய்தார் என்று அவரை இப்படி கொண்டு விட்டாள். நான் வேணும்னே உன் புருஷனை கொல்லலாமா? எதிர்பாராத விதமா என் குறி தவறி மானுக்கு பதிலா உன் புருஷன் மேல குண்டு பட்டுச்சு. அது நான் தெரியாம செஞ்ச தவறுமா? அதுக்காக என்ன மன்னிச்சிரு தாயே. பூசிய மஞ்சள் காய்வதற்குள், மணமாலை உதிர்வதற்குள், தலையில் வைத்த மலர் வாடுவதற்குள், மணாளனின் அன்பை முழுமையாக அடைவதற்குள் என்னை அனாதையாக்கிய கொலைகாரன் நீ. உன்னை மன்னிப்பதா? விடமாட்டேன். நீ இப்பொழுதே சாக வேண்டும். அனாதையாக சாக வேண்டும். வேண்டாமா? வேண்டாம். இவ்வளவு நாளா குழந்தை இல்லாம இருந்த எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க பிரம்மராம்பிகா தேவி எங்களை ஆசீர்வதிச்சது. நீ இப்ப என்ன கொண்டு அந்த நம்பிக்கையை வீணாக்க போறியா? எங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தையே பொய்யாக்க போறியா? சொல்லுமா, இப்ப சொல்லு. இப்ப நீ என்ன கொன்னு உன் பழியை தீர்த்துக்கிறதுனால உன் புருஷன் உயிர் திரும்பி வராது. அதற்காக உன்னை விட்டுவிட சொல்லுகிறாயா? இல்லம்மா, என் மனைவி கர்ப்பவதி ஆகிற வரையிலாவது என்ன கொல்லாம இருமா. கொஞ்சம் தயவு பண்ணுமா. பிரம்மராம்பிகா வரம் நிறைவேறுவதற்காக உனக்கு அவகாசம் தருகிறேன். உன் மனைவி கர்ப்பவதியான அடுத்த சனமே நான் வந்து உன்னை கடித்து என் பையை தீர்த்துக் கொள்வேன். ஜாக்கிரதை.